அண்மைச் செய்தி தூய்மை பணியாளர்கள் பிரச்சினையில் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உழைப்போர் இயக்கம் ஆர்ப்பாட்டம் நடத்தி வந்த நிலையில் தற்போது சுமூக உடன்பாடு எட்டப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். சென்னை மாநகராட்சியில் ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உழைப்போர் உரிமை இயக்கம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம், சி. குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது உழைப்போர் உரிமை இயக்கம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குமாரசாமி மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் சென்னை மாநகராட்சியின் 5 மற்றும் 6வது மண்டலங்களில் உள்ள சுய உதவி குழுவின் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் 1400 பேரை 4 மற்றும் 8வது மண்டலங்களில் மீண்டும் பணியமர்த்த பெருநகர சென்னை மாநகராட்சி ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் தொழிலாளர் தீர்ப்பாயத்தில் நிலுவையில் உள்ள 3 விவகாரங்களை அங்கேயே தொடர்ந்து நடத்துவது என இருதரப்பும் முடிவு செய்துள்ளதால் இந்த மேல்முறையீட்டு வழக்கை முடித்து வைக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் உழைப்போர் உரிமை இயக்கம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.